ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகை பயன்படுத்தி ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறோம். அது என்னென்னா கேழ்வரகு சிமிலி உருண்டை. 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது 150 கிராம் அளவு இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த கலந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மாவை லூஸாக பிணைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். அப்போ தான் மாவை அடை மாதிரி தட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ ஒரு வெள்ளை துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நல்லா விரிச்சிடுங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துட்டு இந்த துணி மேலே வச்சு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. மாவு கையில் ஒட்டுதுன்னா கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கோங்க. அப்போ மாவு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ தோசை தவா நல்லா சூடேறிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ராகி அடையை தவா மேலே போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இப்போ அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அடை ரெடி ஆகிடுச்சு. இது தட்டில் போட்டு ஆற விடலாம். இப்போ நாம் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ ராகி அடை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த அடையை உடச்சி விடுங்க. இந்த மாதிரி இப்போ உடச்ச இந்த ராகி அடையை மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை 1-2 அரைப்படலைன்னா கூட பரவாயில்ல. சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ 100 கிராம் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு வேணும்னா இதில் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான ஹெல்தியான ராகி சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாத்தா பாட்டிங்கள்லாம் சாப்பிட்டு நாம் மறந்து போன இந்த இனிப்பு வகையை நம்ம குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து அவங்களையும் ஆரோக்கியமாக வளர்க்கலாம். நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.